பண்றாருங்க? என்னடா பண்றாருங்க? என்னடா பண்றாருங்க? என்னடா பண்றாருங்க? புதுச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருந்த விஜயின் கார் மீது தாவேகா தொண்டர்கள் தாவியதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. விஜயை நோக்கி பாய்ந்த தொண்டரை பவுன்சர்கள் தூக்கி வீசியிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்போது தாவேகா தலைவர் விஜய் எந்த பகுதியில் இருக்கிறார்? இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை பதிவு. புதுச்சேரியில சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில புதுச்சேரியில தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் இன்றைய தினம் புதுச்சேரியில 3 இடங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலிருந்து கார் மூலமாக தற்போது புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் தற்போது மரக்காணம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரி வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஜங்ஷன்ல, அதாவது ஒவ்வொரு முக்கியமான பகுதிகள் வரும்போது பொதுமக்கள் திரண்டிருந்து திரு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில தற்போது மரக்காணத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை காணுவதற்காக அங்க பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் காத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் விஜயனுடைய வாகனத்தின் மீது சில இளைஞர்கள் ஏறி அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு திரண்டிருந்தக்கூடிய இளைஞர்கள் சிலர் விஜயனுடைய கார் மீதே ஏறி படுத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதனால அந்த இடத்துல சற்று பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள், விஜய் பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய பவுன்சர்கள் விஜய் கார் மீது ஏறிய இளைஞர்களை அப்புறப்படுத்தி அங்கு தொடர்ச்சியாக அந்த பயணம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக அந்த வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்திலும் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதுல மரக்காணம் பகுதியில இளைஞர்கள் செய்த செயல் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது.